இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வே. என்ன செஞ்சுட்டாளே. தமிழில் இணைந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான ஃபோட்டோ அண்ட் வீடியோ கொலைஷ் எப்படி ஃபுல் ஸ்க்ரீன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை அப் டு எண்ட் வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோவுக்கு போகலாம். உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய அலைட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் இன்னும் ஆப் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணோடனே கீழே இருக்கக்கூடிய க்ரீன் கலர் ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். ஸோ ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணோடனே நெக்ஸ்ட் பேஜ்க்கு நீங்கள் போவீங்க. ஸோ இதில் நீங்கள் என்ன ரேஷியோவில் வீடியோ எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ரேஷியோ பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கள், பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ரெசல்யூஷன் அப்படின்ற இடத்துல 1080x2340 அப்படின்றத எடிட் பண்ணிக்கோங்க. அந்த டிக் மார்க்கை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் க்ரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கான ஃபுல் ஸ்க்ரீன் ரேஷியோ ஓப்பன் ஆகிடும். இதுக்கப்புறம் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எந்த ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ண போகிறோமோ அந்த ஃபோட்டோஸை ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் கூகுள் பண்ணி உங்களுக்கு ஒரு மூவி இமேஜஸ் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ சாங் வச்சு தான் இந்த வீடியோ நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வீடியோ சாங்லேயே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் நான் 2 விதமான ரெமோ மூவி இமேஜஸ் கொடுத்துருப்பேன். வேணுன்றவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் அந்த இமேஜை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது நான் கூகுள்லேருந்து தான் டவுன்லோட் பண்ணேன். கூகுள் பண்ணிங்க அப்படின்னாலே இந்த மூவிக்கான இமேஜஸ் நிறையா அவைலபிளாக இருக்குது. ஓகே, இமேஜ் ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை டாப்பில் இல்லை பாட்டமில் ஏதோ ஒரு இடத்துல செட் பண்ணணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இமேஜை டச் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அங்கே வந்துடுறேன். ஸோ இந்த இடத்துல ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா இமேஜை நீங்கள் டாப்போ இல்லை பாட்டமோ எந்த இடம் வேணாலும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் பேசிக்கான விஷயம். ஸோ இதுக்கப்புறம் அகைன் கீழே இருக்கக்கூடிய அந்த ரொட்டேட் ஆப்ஷன், ஸோ நீங்கள் மேலே வைக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை கீழே வைக்கிறதா இருந்தாலும் சரி 20 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய ஸ்கேல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் டிஃபால்ட்டாக நீங்கள் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய ஃபோட்டோவோட சைஸ் என்னவோ அதான் இங்கே ஷோ ஆகும். ஸோ எனக்கு காமிக்கிறத நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு இமேஜோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுருக்கக்கூடிய இமேஜை இந்த மாதிரி சைடில் ரொட்டேட் பண்ணி செட் பண்ணக்குள்ளே கார்னர் பிளாக்காக தெரியக்கூடாது, தனியாகவும் தெரியக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ நான் இப்போ எவ்வளோ வேல்யூ ஸ்கேலில் செட் பண்ணியிருக்கணும் அதை சைடில் கொடுக்குறேன் இந்த இமேஜுக்கான ஸ்கேல் வேல்யூ. ஸோ அதை பார்த்து கூட நீங்கள் அதே சைஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அகைன் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ரெண்டாவது இமேஜை நான் இப்போ ஆட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் 2 இமேஜ் 3 இமேஜ் கூட வச்சு பண்ணலாம். பட் இது நடுவில் வீடியோ பண்ண போகிறதுனால 2 இமேஜ் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இமேஜை அகைன் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் போய்ட்டு டாப்பில் கொண்டு போய் வைக்கிறேன். சேம் அதே ரொட்டேட் ஆப்ஷன் போய்ட்டு 90 டிகிரி அதாவது 20 டிகிரி ரொட்டேட் பண்ணி வைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய அந்த ஸ்கேல் ஆப்ஷன் போய்ட்டு சின்னதாக வேல்யூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ அப்படி இன்க்ரீஸ் பண்ணக்குள்ளே நீங்களே பார்க்கலாம் எந்த இடத்துலையும் பிளாக் மார்க் தெரியாத அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். நான் சொல்லக்கூடிய வேல்யூ தான் நீங்கள் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதிகமாக கூட நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை கம்மியாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழேயும் ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டோம். நடுவில் இருக்கக்கூடிய அந்த சின்ன ஸ்பேஸில் நம்ம இப்போ வீடியோ சாங் ஆட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ சாங்கை ஆட் பண்ணுறதுலையுமே 2 மெத்தட் இருக்குது. ஸோ நான் 2மே இப்போ சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த இமேஜோட டைம் டியூரேஷனை எவ்வளோ நேரத்துக்கு வேணுமோ அவ்வளோ நேரத்துக்கு எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ சாங்கில் இருக்கக்கூடிய ஆடியோ தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா தனியாக ஆடியோ ஆட் பண்ண தேவையில்லை. ஒருவேளை நீங்கள் அதை மியூட் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு எதுவும் சாங் போடுறதா இருந்தால் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஸ்டார்டிங்லேயே ஆடியோ ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம அகைன் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இன்றைக்கான வீடியோ சாங் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது இந்த ப்ராஜெக்ட்டுக்கான வீடியோ சாங் ஸோ ரெமோ மூவிலேருந்து தான் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ சாங்கை நான் ஆட் பண்ணிக்கிறேன். யூடியூப்லேருந்து தான் இது டவுன்லோட் பண்ணேன். ஓகே, இப்போது ஆட் பண்ண வீடியோவில் உங்களுக்கு எவ்வளோ நேரம் வேணுமோ அவ்வளோ நேரத்துக்கு அந்த வீடியோ கட் பண்ணிக்கோங்க. நான் இமேஜ் 10 செகண்டுக்கு தான் எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் சாம்பிளுக்கு நான் ஒரு 10 செகண்ட் மட்டும் வீடியோவை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு இந்த இடத்துலேருந்து வேணுன்றதுனால நான் அந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அதை ஸ்டார்டிங்க்கு மூவ் பண்ணிவிட்டு எண்டில் கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 10 செகண்டுக்கு வீடியோ கட் பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதாவது நான் வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த வீடியோவை நான் டச் பண்ணக்குள்ளே பாருங்கள் வீடியோவுக்கு மேலேயும் கீழேயும் லைட்டாக பிளாக் கலர்
இது கலர் வந்து தெரியுது. ஸோ இது அப்படியே நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோ மேலேயோ இல்லை கீழே இருக்கக்கூடிய ஃபோட்டோ மேலேயோ பிளாக் கலர் வரும். ஸோ அது பார்க்க நல்லா இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கோங்க, ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஷேப் போயிட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா XY அப்படின்னு சொல்லிட்டு 2 வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு சில வீடியோலாம் நீங்கள் யூடியூப்லேருந்து டவுன்லோட் பண்ணுறீங்க, இல்லை ஏதோ ஒரு வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா இந்த பிளாக் மார்க் இருக்காது. அப்படி இல்லாத வீடியோஸில் நீங்கள் அந்த ஷேப் வந்து ஆட் பண்ண தேவையில்லை. ஒரு வேளை இருக்கக்கூடிய வீடியோ நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷேப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண அந்த ஷேப்பை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் XY ஆக்சிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய வேல்யூஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணி கரெக்டாக வீடியோ சாங்க்கு மேலே அந்த பிளாக் மார்க் இல்லாத வரையும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நான் எவ்வளோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ வந்து 548 வந்து வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ வந்து 218. ஸோ அதை கொஞ்சம் கூட நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸோட வேல்யூ 550 இப்போது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஷேப்போட டைம் டியூரேஷனை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கவனிச்சுக்கோங்க, வீடியோ சாங்குக்கு மேலே இருக்கணும் அந்த ஷேப். ஸோ அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து நடக்கும், இல்லைனா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நடக்காது. ஸோ அதுக்கப்புறம் சைடில் இருக்கக்கூடிய அந்த லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு 2 லேயரையும் செலக்ட் பண்ணி மேலே இருக்கக்கூடிய 2வது மாஸ்கிங் குரூப் ஆப்ஷனை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட வீடியோ சாங் இந்த மாதிரி அந்த ஷேப்போட சைஸ்க்கு வந்து கட் ஆகிடும், அதாவது மாஸ்கிங் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் அகைன் அந்த வீடியோ குரூப் இருக்கு இல்லையா, குரூப்பிங் பண்ண அந்த குரூப்பை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ரொட்டேட் ஆப்ஷன் போய்ட்டு சேம் 20 டிகிரி வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே ஸ்கேல் ஆப்ஷன் இருக்கும். ஸோ கொஞ்சம் போல் ஸ்கேல் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த மேலே இருக்கக்கூடிய இமேஜுக்கும் கீழே இருக்கக்கூடிய இமேஜோட கார்னர் வரையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் மட்டும் வீடியோ ஓடும், மேலே கீழே அப்படியே நார்மலாக இமேஜஸ் வந்து அப்படியே இருக்கும். ஸோ அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ இதில் இன்னும் ஒரு சின்னதாக வந்து சேஞ்சஸ் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி லைட்டாக அனிமேட் வந்து பண்ண போகிறோம் அந்த குரூப்பை. ஸோ என்ன பண்ணிக்கோங்க, அகைன் அந்த குரூப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம மாஸ்கிங் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த குரூப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷனில் ஸ்கேல் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த குரூப்போட ஸ்டார்டிங்கில் ஒரு டைமண்ட் சிம்பிள் வந்து ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு 5 செகண்ட் வைக்கலாம், இல்லை 0.2 செகண்ட் வைக்கலாம். ஸோ அது உங்களோட இஷ்டம் தான். நான் வந்து எவ்வளோ வைக்கிறேன் அப்படின்னா 0.5 செகண்ட் வைக்கிறேன். 0.5 செகண்ட்ஸ் வந்து வைக்கிறேன். வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய ஸ்கேல் வேல்யூ நம்ம ஆல்ரெடி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வேல்யூவை கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ நான் எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா 3400 வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் தான் அதுவும் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம ப்ளே பண்ணக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ சாங் இருக்கு இல்லையா, அது பெரிய சைஸ்லேருந்து அப்படியே போக போக கொஞ்சம் தூரம் தள்ளி பர்ஃபெக்டாக போயிட்டு சென்டரில் வந்து ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு வேளை ஸ்பீடாக வேணும் இந்த அனிமேஷன் அப்படின்னா அந்த டைமண்ட் சிம்பிள் ஆட் பண்ணிங்க இல்லையா, அதை லாங் ப்ரெஸ் பண்ணி இது மாதிரி மூவ் பண்ணிங்க அப்படின்னா மூவ் பண்ண முடியும். ஸோ எவ்வளோ பக்கத்துலேயே அந்த ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் பக்கத்துலேயே வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்பீடாக வரும். எவ்வளோ தூரம் தள்ளி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்லோவாக அந்த அனிமேஷன் வந்து நடக்கும். ஸோ நான் இப்போ அது வந்து ஸ்பீடாக வச்சுட்டேன், அதாவது பக்கத்துலேயே வச்சுட்டு ப்ளே பண்ணேன் அப்படின்னா அதோட ஸ்பீடாக அந்த நம்ம பண்ணோம் இல்லையா பெருசுலேருந்து சின்னதாகிறது அது வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய அந்த செட்டிங் ஆப்ஷனில் போய்ட்டு 60 FPS அப்படின்றத வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு ரெசல்யூஷன், அதாவது எக்ஸ்போர்ட் பேஜ் போய்ட்டு உங்களுக்கு என்ன ரெசல்யூஷன் வேணுமோ அந்த ரெசல்யூஷன் கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி 720p கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணாலே குவாலிட்டியாக இருக்குது. ஸோ அதனால் அதுவே வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை எனக்கு 720p குவாலிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னா 1080p கூட நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வீடியோ வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயோ இல்லை டெலகிராம்லேயோ அப்லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குவாலிட்டி வந்து குறையும். ஸோ அப்படி குறையாமல் எப்படி அப்லோட் பண்ணுறது டெலகிராம், இன்ஸ்டா, வாட்ஸ்அப் எல்லாத்துலேயும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருந்தாலும் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.